Hello friends, welcome back to my channel. இன்னைக்கு வந்து ஒரு சூப்பரான எம்மியான ஊறுகாய் வெரைட்டி தான் நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். அதாவது இப்போ மாங்காய் சீசன் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி குட்டி குட்டி மாங்காயில வந்து மாவடு ஊறுகாய் பண்ணுவாங்க. அது எப்படிங்கிற மெத்தட் தான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ இப்போ எங்கே பார்த்தாலுமே மாவடு கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ வந்து நான் 3 கிலோ வாங்கியிருக்கேன். 1 கிலோ வந்து 120 ரூபான்னு சொல்லிட்டு வாங்கினேன். அதில் காம்பெல்லாம் இருந்தது. ஸோ அந்த காம்பெல்லாம் நாங்கள் கட் பண்ணிட்டோம். இப்போ இதை வந்து நல்லா வாஷ் பண்ணிடணும். தண்ணி சுத்தமாக இருக்கக்கூடாது. ஸோ நீங்கள் ஒன்ஸ் வாஷ் பண்ணதுக்கப்புறமா ஒரு காட்டன் துணியில் வந்து அந்த மாவடை காய வச்சிங்கன்னா அந்த தண்ணியெல்லாம் ட்ரை ஆகிடும். அதுக்கப்புறமா தான் நம்ம ஊறுகாவே போட ஸ்டார்ட் பண்ணணும். ஃபஸ்ட்டு இந்த ஊறுகாய் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு நம்ம வந்து சால்ட் ஆட் பண்ணிக்கணும். நான் வந்து இப்போ 250 ml கப் எடுத்திருக்கேன். இது ஃபுல்லாக நம்ம வந்து சால்ட் ஆட் பண்ணிக்கணும். இப்போ நான் 3 கிலோவுக்கு 250 ml அளவுக்கு நான் சால்ட் ஆட் பண்ணுறேன். இப்போ இந்த மாவடுக்கு தகுந்த மாதிரி சால்ட் ஆட் பண்ணிட்டோம். இந்த மாவடை வந்து நான் வேறு பாத்திரத்துக்கு மாற்றிட்டேன். ஏன்னா இப்போ உப்பெல்லாம் போட்டதுக்கு அப்புறமா நல்லா ஷஃபில் பண்ணணும். அதனால வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கிறதுக்காக நான் வேறு பெரிய பாத்திரத்துக்கு மாற்றிருக்கேன். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டேஸ்ட்டுக்காக நல்லெண்ணெய் ஆட் பண்ணணும். இப்போ கலருக்காக கொஞ்சமாக மஞ்சள் பொடி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். அந்த உப்பும் மஞ்சள் பொடி எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகணும். ஸோ அந்த அளவுக்கு நல்லா ஷஃபில் பண்ணிக்கோங்க. இதை பண்ணிட்டு ஒரு 1 டே ஃபுல்லாக ஊற விட்டுருங்க. ஸோ இப்போ அந்த மாவடு 1 டே ஃபுல்லாக ஓடிடுச்சு. இப்போ அடுத்த நாள் வந்து அந்த கப்பில் வந்து ஒரு 1/2 கப் கடுகு எடுத்திருக்கேன். கூடவே 20 மிளகா ஆட் பண்ணியிருக்கேன் காரத்துக்காக. இப்போ இதை நைஸாக அரைச்சிடலாம். ஸோ அந்த கடுகையும் மிளகாவையும் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சாச்சு. உங்களுக்கு தண்ணி எவ்வளோ தேவைப்படுதோ அந்தளவுக்கு தண்ணி ஊற்றி அரைங்க. ரொம்ப தண்ணி ஊற்றிட வேண்டாம். இப்போ அதை வந்து மாவடுக்குள்ளே போட்டுடலாம். உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா நீங்கள் மிளகாவை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். மேக்ஸிமம் கைப்படாத அளவுக்கு பார்த்துக்கோங்க. அப்படியே மிக்ஸ் பண்ணுங்க. இந்த மாதிரி ஷஃபில் பண்ணியே மிக்ஸ் பண்ணுங்க. கைப்பட வேண்டாம். இதே மாதிரி நீங்கள் 1 வீக் தொடர்ந்து இந்த மாதிரி ஷஃபில் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா நல்லா தண்ணி விட்டுடும். அந்த உப்பெல்லாம் கரைஞ்சி தண்ணி விட ஆரம்பிச்சிடும். பாருங்க, இது 1 வீக் அப்புறம் எப்படி ஆயிருக்குன்னு நல்லா தண்ணி விட ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அந்த உப்பெல்லாம் நல்லா கரைஞ்சி தண்ணி விட்டதுக்கு அப்புறமா மாவடு நல்லா தண்ணிக்குள்ளே மிதக்க ஆரம்பிச்சிருச்சுன்னா நீங்கள் வந்து ஒரு பாட்டிலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சிடலாம். இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் பண்ணிங்கன்னா இந்த மாவடை வந்து 1 இயர் வரைக்கும் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஒன்றும் கெட்டு போகாது. டேஸ்ட்டும் அப்படியே இருக்கும். ஸோ நீங்களும் இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஈஸியாக இதை பண்ணி முடிச்சிடலாம் நம்ம. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.